இது நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தேட்டருக்கு வந்தவங்க ஒரு ஃபேமிலி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை வந்து குடிச்சிட்டு அதில் வந்து அந்த மூடியிலலாம் ஃபங்கல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு, அது ஒரு மாதிரி சாராய வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் இன்னைக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணோம். அப்படி சர்ச் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அது பாட்டில்ஸ் எல்லாமே இப்போ வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக தொடர்ச்சியாக அதை பார்த்து அவங்களோட ஸ்டாக் ரூமில் போய் நாங்கள் இப்போ போய் செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா காலாவணியான பாப்கார்ன் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லா பாப்கார்னுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன பாப்கார்னை டப்பாவில் போட்டு அது வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல, விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் எல்லாம் அந்த பங்கல் பூத்த மாதிரி, அதாவது பூஞ்சா பூத்த மாதிரி எல்லாம் இந்த டப்பா, அந்த பாப்கார்ன் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஞ்சா பூத்த மாதிரி இருக்கு. இப்போ இன்கேஸ் அதில் பாப்கார்ன் போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பூஞ்சான் வந்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கு போக தான் செய்யும். ஸோ அத்தனை டப்பாவுமே நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய மூட்டை கணக்கில் இருக்கு. அந்த மூட்டைகள் எல்லாமே இப்போ நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம். இது பறிமுதல் பண்ணிட்டு இவங்க கடைகளுக்கு வந்து இப்போ வந்து அந்த லைசன்ஸ் வந்து நான் இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க மேலே வந்து தொடர் நடவடிக்கை நடக்கும். யார் மேலே? கேண்டீன் மேலே? கேண்டீன் ஓனர் மேலே. கேண்டீன் யார் எடுத்திருக்காங்களோ, ஆல்பர்ட் தியேட்டர் கேண்டீன் ஓனர், கேண்டீன் வந்து யார் இன்சார்ஜ் வச்சிருக்காங்களோ, யார் லைசன்ஸ் ஹோல்டரோ அவங்க மேலே வந்து நான் வந்து எங்க துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பா. சார், இப்ப பாப்கார்ன் மட்டும் இல்ல, குளிர்பானம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொருட்கள், சிக்கன் பாப்கார்ன், அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ்ல நிறைய ஐட்டம். ஸ்நாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா நீங்களே பாத்தீங்கன்னா டேட்டட் எல்லாமே இருக்குது. எல்லாமே எந்த பொருளா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு டேட்டடோட தான் இருக்கணும். ஸோ இந்த நகட்ஸ், இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா அது கூட நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தா கூட எதுலையுமே டேட்ஸ் கிடையாது. ஸோ அத்தனை பொருட்களுமே நம்ம வந்து நம்ம சீஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்திருக்கிறோம். ஸோ இதுக்கு உண்டான பதிலை வந்து அவங்க கேட்டிருக்கோம். அது இல்லாமல் இந்த கம்பெனி எங்கிருந்து சப்ளை ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். நாங்கள் இது வந்து கேரளால இருந்து எங்களுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டு நோட்டீஸ் வரும். கேன்சல். ஆமா, இப்போ இருந்து கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இருந்து நிறைய இடத்துல இதே மாதிரியான மால்களை தவிர இந்த மாதிரி தேட்டர்கள் இதே மாதிரி பொருட்கள் கண்டிப்பா இது மாதிரி தொடர்ச்சியா இப்ப இதுல இப்ப நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவங்க வந்து டெய்லி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், நல்லபடியா கொடுப்பாங்கன்னு. பட் இப்போ இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஸோ தொடர்ச்சியா சென்னை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ஸ் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா எல்லா தேட்டர்ஸுமே போய் செக் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பழைய பொருட்கள் ஏதாவது இருக்கா இல்ல அன்ஆத்தரைஸ்டா ஏதாவது பண்றாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சார், இப்போ நேற்று மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இல்ல வெளியே இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கேரளால இருந்து வந்து கேரளால அட்ரஸ் வந்து அதுல வந்து கேரளா போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அவங்க அங்க வந்து செக் பண்ணிட்டு எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. அவங்க சார், இப்ப நேற்று தான் நம்ம